புதுசா வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம பொதுவா ஒரு வீட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் வயரிங் வர்ற பீரியட்ல எம்சிபி யூஸ் பண்ணுவோம். இந்த எம்சிபி அப்படின்றது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நாம செட் பண்ணியிருக்க லிமிட்டெட் கரண்ட்டை விட அதிகமான கரண்ட் அது வழியா ஃப்ளோ ஆகும்போது ட்ரிப் ஆகும். ஆனா இதுவே எம்சிபி மாதிரியான இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அது பேர் ஐசோலேட்டர். நிறைய இடத்துல எம்சிபிக்கு பதிலாக ஐசோலேட்டரை பிளேஸ் பண்றது மூலமா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, சரியான நேரத்தில் ட்ரிப் ஆக வேண்டிய அந்த எம்சிபி ஐசோலேட்டரா இருக்கும்போது ட்ரிப் ஆகாது. காரணம் என்னன்னா, ஐசோலேட்டர் அப்படின்றது ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யக்கூடிய ப்ராடக்ட். ஆனா இந்த ரெண்டுமே பார்க்கறதுக்கு சிமிலரா ஒரே மாதிரி இருக்கிறதுனால நிறைய இடத்துல எம்சிபிக்கு பதிலாக ஐசோலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளால என்ன நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் நடக்கும்போது ட்ரிப் ஆக வேண்டிய எம்சிபி ட்ரிப் ஆகாம அந்த ஐசோலேட்டர் ஃபயர் ஆகலாம், அல்லது உங்க வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஒயர் ஃபயர் ஆகலாம். ஸோ இனிமே நீங்க உங்க வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒயர் பண்ணும்போது இது எம்சிபியா ஐசோலேட்டரான்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.